மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு. ஏன்னா யோகாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமா இருக்கார். இந்த வருடம் பெயர் புகழ் வாங்கக்கூடிய வருடமா இருக்கு. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கேந்திர ஸ்தானத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல விடுறதுனால பட்டம் பதவிகள் கிடைக்கும். குரு பகவான் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடம் பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா முதல்ல நிறைய பேருக்கு சுப செலவுகள் நடக்கும். இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டு வந்ததுன்னே எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஏன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள், ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஜோதிடராக இருந்து பார்க்கும்போது என்ன, கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றி பெற முடியும். அப்போ என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள். மேஷ ராசி மாதிரி வாழ்க்கையில எல்லா விதமான போராட்டங்களையும் கடந்து ஜெயிக்கக்கூடிய வேற எந்த ராசி என்பதும் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சண்டை, எவ்வளோ சச்சரவு, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ கடன் பிரச்சனை, எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே வாழ்க்கையே ஒரே போர்க்களமா இருக்கு சார், என்னால் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தான் வந்துட்டு தான் இருக்கு, என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார் இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுகள்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பெயர்ச்சிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்களும் இந்த வருஷம் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா மெயினாக இந்த 4 கிரகத்தை வச்சு தான் எப்பவுமே வருட பலன்கள் அமையும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறாரு இந்த வருஷம். 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு, 7வது சனி இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதுலேயே பார்த்தீங்கன்னா வக்கரமாகவும் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த வருஷத்துல இருக்கு. 10ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் கேது. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு. ஏன்னா யோகாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமா இருக்காரு. அப்போ உச்சமா இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து அவர் உச்ச பலனை கொடுக்க போறாரு. அப்போ உச்ச பலனை கொடுக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா
முதல்ல வேலையில் பிரச்சனைகள் நிறைய சந்திக்கிறீங்க, இல்லாமல் இல்லை. அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய வருடமாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வேலை மாற்றம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தேவை எப்பவுமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா எனக்கு சம்பளம் அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பொசிஷன் வேணும், நான் எப்பவுமே ஒரு இடத்துல நல்ல பேர் புகழ் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் பேர் புகழ் வாங்கக்கூடிய வருடமா இருக்கு. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கேந்திரஸ்தானத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல விடுறதுனால பட்டம் பதவிகள் கிடைக்கும், அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை. அரசாங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லேருந்து வெளில வரக்கூடிய ஒரு நிலை. அதே போல் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் நிலையில் நிறைய மாற்றங்கள் வரும். அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய மேஷராசி என்பவர்கள் இப்போ சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னா 7.5 சனி காலம்னால என்ன ஆகுதுன்னா தொழிலில் லாபமே இல்லை, கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, நான் வாழ்க்கையில் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பது நிறைய பேருக்குங்க. அதுவும் முக்கியமாக உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது, ராகு தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் கடன் பெறக்கூடிய ஒரு நிலை அதிகமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏண்டா வாழ்கிறோம், இவ்வளோ கடன் பட்டு அசிங்கப்பட்டு நம்ம வாழணுமா, அம்மா மதிக்க மாட்டுறாங்க, அப்பா மதிக்க மாட்டுறாங்க, மனைவி மதிக்க மாட்டுறாங்க, கணவர் மதிக்க மாட்டுறாங்க, பசங்க மதிக்க மாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அந்த எண்ணங்கள் மாறும், தொழிலில் வெற்றி பெறுவீங்க, கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் இடம் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா முதல்ல நிறைய பேருக்கு சுப செலவுகள் நடக்கும். சுப செலவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, ஒரு கார் வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு தருணமாக இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. வெளிநாட்டில் இருக்கீங்க, நிறைய மேஷராசி என்பது வெளிநாட்டில் இருந்தும் சில பிரச்சனையை சந்திச்சு தான் இருக்கீங்க. ஏன்னா அந்த மேஷராசிக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் தொல்லைகள் இருக்கும். வேலை போயிருக்கும், இல்லை கம்பெனி மூடியிருப்பாங்க, இல்லை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை குழந்தைகளால் அவமானம், இந்த மாதிரி பிரச்சனைகளை வெளிநாட்டிலையும் சந்திக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். வெளிநாட்டில் படித்து முடிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி போட்டி போடக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணற்ற மாற்றங்களையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போது. வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் பெற்று நல்ல சுகமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது சார். திடீர்னு நல்லா இருந்தேன், திடீர்னு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன், பிபி அதிகமாக இருக்குது, பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேருக்கு சுகர் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சப்படுறாரு, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சுகமான வாழ்க்கை வாழணும்னா என்ன, உடலில் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும். அப்போ அந்த நோய் குறையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டில் கொடுக்க போகிறாரு. பலவிதமான பொருளாதார வரவுகள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், வீடு வண்டி வாகன யோகம், எல்லா விதமான அற்புதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதே மாதிரி என்னென்ன தசா புத்திகள் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே நடக்குதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும்.
அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதேமாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.